Hello everybody, welcome to my companion channel. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 8 இங்கிலீஷில் இருக்கக்கூடிய குவிஸ் நம்பர் 9 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. குவிஸ் நம்பர் 9ல் கிராமரில் கன்ஜங்ஷன்ஸ், கனெக்டர்ஸ் அண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஜங்ஷன்ஸ் எடுத்து நம்ம ஃபில் பண்ணணும். இதுக்கான மீனிங் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். பிகாஸ் அப்படின்னா ஏன் என்றால், அதன் காரணமாக, இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர் அப்படிங்கிறது வந்து இல்லையெனில், அண்ட் அப்படின்றது மற்றும், பட் அப்படின்னா ஆனால். ஓகே, இப்போ இதை வச்சு கீழே இருக்கிற சென்டென்சஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஹீ இஸ் லேசி பட் ஹீ ஒன் த மேட்ச். வி கேன் கோ ஃபார் வாக்கிங் ஆர் வி கேன் ஸ்டே ஹியர். Question number 2, use the conjunctions given and join the sentences below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய சென்டென்சஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி எழுதணும். we know this tall, we know this thin அப்படின்னு இருக்கு. ஸோ ரெண்டுமே நம்ம எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்படி எழுதலாம் அப்படின்னா, we know this tall and thin. do you like apples, do you like bananas, do you like apples or bananas? இப்போ ஆன்சர்ஸ் பாருங்க. we know this tall and thin. do you like apples or bananas? ஓகே, match the sentences with the correct sentence pattern அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதுக்கான சென்டென்சஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இட் இஸ் டார்க் எவ்ரிவேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து SVCA. ஓகே, அடுத்தது my mother gave me a gift. SVIODO. she became a teacher. SVC. Raju eats an apple. D. ஓகே, ஐ மீன் SVO. இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4. இப்போ இதை உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு தனியாக சென்டென்ஸ் பேட்டர்ன் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். மை கிராண்ட்ஃபாதர் கேவ் மீ அ டால். மை கிராண்ட்ஃபாதர் அப்படின்றது சப்ஜெக்ட், கேவ்ன்றது வேர்ப், மீன்றது IO அதாவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டால் அப்படின்றது DO டைரக்ட் ஆப்ஜெக்ட். The sky grew dark. SVA. okay, இதுவே the sky is dark இருந்ததுன்னா the SVC. sky grew dark அப்படின்றதுனால SVA. இங்க பாருங்க it is dark அப்படின்னு இருக்கிறதுனால SVC போட்டோம். அங்கே grew அப்படின்னு ஒரு verb கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இட் குவாலிஃபைஸ். என்ன சொல்கிறது அப்படின்னா, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த verb ஆஃப் த சென்டென்ஸ். அதனால் வந்து SVA. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிக் அவுட் த அப்ரோப்ரியேட் கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பட் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். ஆனால், ஆஸ் அப்படின்னா அதன் காரணமாக, சின்ஸ் அப்படின்னாலும் அதே மீனிங் தான். ஆர் அப்படின்னா இல்லையெனில், பிகாஸ் அப்படின்னாலும் அதன் காரணமாக, அன்டில்னா அது வரைக்கும், ஐதர்னா இது இல்லைனா அது அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனிங்கில் வரும். ஸோ இப்போது இந்த பேராகிராஃபில் நம்ம இந்த வேர்ட்ஸை வச்சு ஃபில் பண்ணணும். இப்போ ஃபில் பண்ணிடலாம் பாருங்கள். ஐதர் பை த ஃப்ரூட்ஸ் ஆர் லீவ் த ஷாப் பிகாஸ் த ஷாப்கீப்பர் இஸ் ஆங்க்ரி வித் யூ. த ஷாப்கீப்பர் ஆஸ்க்ட் யூ நாட் டு டச் எனி ஃப்ரூட்ஸ் அன்டில் யூ ஆர் அலோட் டு டூ ஸோ சின்ஸ் யூ டு நாட் கேர் அபவுட் எனிதிங். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐதர் வந்துச்சுன்னா எப்போவுமே ஆர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் அ சேம் வே நெய்தர் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுப்பாங்க. நெய்தர்னு கொடுத்துருந்தாங்கன்னா NO ஆர் நார் யூஸ் பண்ணணும். இப்போ ஐதர் அப்படின்னு இருக்கிறதுனால ஆர். ஓகே, இங்கே பிகாஸ், அடுத்தது அன்டில், அடுத்தது சின்ஸ். கொஷின் நம்பர் 7க்கு பார்த்தீங்கன்னா 6 பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அ சென்டென்ஸ் யூஸிங் த correlative conjunction neither nor அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. she neither speaks French nor understands it. அதாவது அவளுக்கு பேசவும் தெரியாது, புரிஞ்சுக்கவும் தெரியாது அப்படின்றதுக்கு we can use this. அடுத்தது use an appropriate subordinating conjunction and combine the sentences. I have been living in this house dash I was 2 years old since. Question number 8 பாருங்க. write one sentence for each pattern. ASV SVOA ரெண்டுக்குமே நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும். இப்போ எழுதி கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. yesterday she came. ASV பேட்டர்னுக்கு. SVOA வந்து I bought a new pen yesterday. Question number 9, pick out the conjunction from the sentence and frame a suitable sentence using it ன்னு கொடுத்துருக்காங்க. since she was ill she did not come to attend the class. இதில் எது வந்து கன்ஜங்ஷனோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு சூட்டபிள் சென்டென்ஸ் எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ஸ் அப்படின்றது தான் வந்து இதில் கன்ஜங்ஷன். இப்போ இதை வச்சு நம்ம இன்னொரு சென்டென்ஸ் எழுதலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்கள். since it was raining the match was stopped.
அடுத்தது spot the conjunction errors in the following passage and rewrite it in the space provided அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் எது கன்ஜங்ஷனோ எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை நம்ம ஸ்பாட் பண்ணிவிட்டு அதை வந்து தப்பில்லாமல் கரெக்டாக எழுதணும். இப்போ எழுதிடலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இட் வாஸ் த பர்த்டே ஆஃப் சுதர்ஷன். வென் ஹி இன்வைட்டட்னு இருக்கு இல்லையா, அந்த வென் எடுத்துகிட்டு நம்ம தோ அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஹிஸ் கிளாஸ் ஒன்லி சம் ஆஃப் தெம் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். In the function, Arvind wanted to have such chocolates ன்னு இருக்கு இல்லையா, அங்கே ஆக்சுவலி அங்கே எரர் கிடையாது, பட் ஆக்சுவலி கன்ஜங்ஷன் கிடையாது. ஆனாலும் வந்து அதில் மிஸ்டேக் இருக்குது. சச் அப்படின்றதுக்கு பதிலாக சம்னு வந்திருக்கணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். as ice creams. But Sudarshan's mother said to Arvind, you can have rather chocolates ன்னு இருக்கு இல்லையா, rather எடுத்துகிட்டு neither chocolates and எடுத்துகிட்டு nor ice creams. Either instead of that அப்படின்றத எடுத்துகிட்டு either you can have peanut candy சோக்கு பதிலாக or நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, either வந்துச்சுன்னா or வரணும், or other eatables made of cereals and therefore பதிலாக and they are good for health. While having எடுத்துகிட்டு during many fun activities, games etc. they tasted the recipe but left for their home. ஓகே, இங்கே பட் வராது, பட்டுக்கு பதிலாக and left for their home. ஓகே, அவ்வளோதான். ஒர்க் ஷீட் நம்பர் 9 கெட்ஸ் ஓவர். ஒர்க் ஷீட் நம்பர் 8 வந்து இன்னும் போடலை, நான் உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். பாய்.